இந்த 5 விஷயங்களில் ஒன்று உன் வீட்டிலிருந்தா கவனமாக இருங்க. ஒவ்வொரு வீடும் வெளியிலிருந்து அழிக்கப்படுவதில்லை. சில வீடுகள் உள்ளிருந்தே உடைந்து போகிறது. சாத்தான் கதவை உடைத்து வரமாட்டான். அவன் மெதுவாக நமக்கே தெரியாமல் உள்ளே வருவான். யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான். அந்த 5 விஷயங்கள் மூலமாதான் சாத்தான் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறான். அந்த 5 விஷயங்கள் என்ன? அது என்னன்னு தெரியணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1. ஜபம் இல்லாத வீடு, பாதுகாப்பு இல்லாத வீடு. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, இது ஒரு ஆன்மீக உண்மை. ஒரு வீட்டின் சுவர்கள் அதை பாதுகாக்காது. அந்த வீட்டில் இருக்கும் ஜபமே அதை பாதுகாக்கும். இன்றைய உலகத்தில் பல குடும்பங்கள் மிகவும் பிஸியாக இருக்கின்றன. காலை வேலை, ஸ்கூல், பிசினஸ், ஸ்ட்ரெஸ் இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. இந்த அவசரத்தில் நாம் முதலில் விட்டுவிடுவது ஜபம். இன்று பிஸி, நாளைக்கு ஜபிக்கலாம். இப்போ டைம் இல்ல, லேட்டர் பண்ணலாம். இந்த நாளைக்கு என்பதே ஒரு பெரிய ட்ராப். அது மெதுவாக ஒரு பழக்கமாகி அந்த வீட்டில் ஜபம் மறைந்து போகிறது. ஒரு குடும்பத்தை இமேஜின் பண்ணுங்க. அவர்கள் நல்லவர்கள், கெட்டவர்கள் இல்ல. ஆனால் ஜபம் இல்லை. முதல் நாள் எல்லாம் நார்மல் தான் இருக்கும். அடுத்த சில வாரங்கள் கழித்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகும். சில மாதங்கள் கழித்து பெரிய ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். இன்னும் சிறிது காலத்தில் மன அமைதியே போய்விடுகிறது. கணவன் மனைவி பேசுவது குறைகிறது. குழந்தைகள் கீழ்ப்படிதல் குறைகிறது. வீட்டில் சிரிப்பு இல்லாமல் சைலன்ஸ் மற்றும் டென்ஷன் மட்டும் இருக்கும். இந்த மாற்றம் ஒரே நாளில் வராது. அது மெதுவாக நடக்கும். ஏனென்றால் ஜபம் இல்லாத இடத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் வாக்யூம் உருவாகிறது. ஒரு வீட்டில் ஜபம் இருக்கும்போது அந்த வீட்டில் தேவனின் சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதி பீஸை, புரொடெக்ஷனை, யூனிட்டியை கொண்டு வரும். ஆனால் ஜபம் இல்லாதபோது அந்த இடம் காலியாகிவிடும். அந்த காலியான இடத்தை யார் நிரப்புவார்கள்? சாத்தான் மெதுவாக அந்த இடத்தை பிடிக்க ஆரம்பிப்பான். அவன் சத்தமாக வரமாட்டான், குவையட்டா வருவான். ஒரு ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆரம்பித்து அதை பெரிய பிரிவா மாற்றுவான். ஒரு சிறிய வார்த்தைய ஒரு பெரிய சண்டையா மாற்றுவான். ஒரு சின்ன ஈகோவை ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பா மாற்றுவான். ஒரு நெக்லெக்டை ஒரு டிஸ்ட்ராய்டு ஃபேமிலியா ஆக்குவான். இதுதான் அவன் வேலை. நாம் நினைப்போம் இது நார்மல் ஃபேமிலி ப்ராப்ளம் தானேன்னு. ஆனா உண்மையில் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக். பைபிள் சொல்லுகிறது, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று. ஏன் இந்த வார்னிங்? ஏனென்றால் ஜபம் இல்லாமல் நாம் இன்விசிபிள் பேட்டலை ஃபேஸ் பண்ண முடியாது. ஜபம் என்பது ஒரு ரிச்சுவல் இல்லை, அது ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அது ஒரு வீட்டின் ஸ்பிரிச்சுவல் ஃபயர்வால். நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு அன்சீன் ப்ரொடெக்ஷன் உருவாகிறது. உங்கள் வார்த்தைகள் சேஞ்ச் ஆகிறது. உங்கள் மனசு சாஃப்ட் ஆகிறது. உங்கள் உறவுகள் ஹீலாக ஆரம்பிக்கிறது. ஆனால் ஜபம் இல்லாதபோது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகரிக்கும். ஆங்கர் கண்ட்ரோல் ஆகாது. பீஸ் டிசப்பியர் ஆகும். இது ஒரு வார்னிங். நீங்கள் உங்கள் வீட்டில் முதலில் கவனிக்க வேண்டியது ஜபம் இருக்கிறதா இல்லையா என்று. இதுதான் சாத்தான் வீட்டிற்குள் நுழையும் முதல் வழி. 2. மன்னிப்பு இல்லாத வீடு ஒரு அமைதியான அழிவு. சண்டை ஒரு நாள், காயம் ஆயுள் முழுவதும். ஒரு வீட்டை உடைக்க பெரிய விஷயம் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய வார்த்தை, ஒரு தவறான டோன், ஒரு புரியாத எக்ஸ்பிரஷன், அதுவே போதும். ஒரு சிம்பிள் ஆர்குமெண்ட் எப்படி தொடங்குகிறது தெரியுமா? நீ ஏன் இப்படி செய்தாய்? நான் தான் சரி. நீ எப்போதும் இப்படித்தான். இந்த சிறிய உரையாடல் ஈகோவா மாறுகிறது. ஈகோ சைலன்ஸா மாறுகிறது. சைலன்ஸ் பிட்டர்னஸா மாறுகிறது. பிட்டர்னஸ் ஹேட்ரடா மாறுகிறது. இதுதான் அந்த இன்விசிபிள் செயின். முதலில் அவர்கள் பேசாமல் இருப்பார்கள். பிறகு அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பார்கள். அதற்கு பிறகு ஒரே வீட்டிலிருந்தாலும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் போல வாழ்வார்கள். இந்த மாற்றம் ஒரே நாளில் வராது. ஆனா அது நிச்சயமாக வரும். மன்னிப்பு இல்லாத போது. பல ரியல் லைஃப் குடும்பங்களில் இது நடக்கிறது. ஒரு ஸ்மால் இஷ்யூ, ஃபினான்ஸ், குழந்தைகள், இன்லாஸ் அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது பேசி கிளியர் பண்ணப்படாமல் விட்டுவிடப்படுகிறது. அவன்தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசட்டும், நான் தான் ஏன் மன்னிக்கணும்? இந்த தாட் தான் மிகப்பெரிய ட்ராப். ஒரு நாள் சைலன்ஸ், ஒரு வாரம் டிஸ்டன்ஸ், ஒரு மாதம் கோல்டு வார். சில நேரங்களில் அது பெரிய பிரச்சனையாக முடிகிறது. நாம் பார்க்கும்போது அது ஒரு ஸ்மால் இஷ்யூ மாதிரி தான் தோன்றும். ஆனா உண்மையில் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். சாத்தான் கத்திக்கொண்டு வரமாட்டான். அவன் விஸ்பர் பண்ணுவான். நீதான் சரி, அவன்தான் தவறு, மன்னிக்காதே.
அந்த விஸ்பரை நாம் கேட்க ஆரம்பித்தால் அந்த வீடு உடைந்து போக ஆரம்பித்துவிடும். பைபிள் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என எபேசியர் 4:27 சொல்லுகிறது. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சாத்தானுக்கு ஒரு ஸ்மால் இடம் கொடுத்தால் அதை ஸ்ட்ராங் ஹோல்டா மாற்றுவான். மன்னிப்பு இல்லாத இதயம் அது ஒரு ஓப்பன் டோர். நாம் மன்னிக்காமல் இருக்கும்போது நாம் அந்த பெயினை கேரி பண்ணிக்கொண்டே இருப்போம். அது மெதுவா நம்முடைய மனசையும் உறவுகளையும் டிஸ்ட்ராய் பண்ணும். ஆனால் மன்னிப்பு என்பது வீக்னஸ் இல்லை, அது ஒரு பவர். ஒரு வீட்டில் மன்னிப்பு இருந்தால் ஆர்குமெண்ட்ஸ் ஹீல் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் ரெஸ்டோர் ஆகும், பீஸ் திரும்ப வரும். ஆனா மன்னிப்பு இல்லாதபோது ஆங்கர் அதிகரிக்கும், டிஸ்டன்ஸ் பெருகும், லவ் குறையும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்னிங். இன்று உங்கள் வாழ்க்கையை சற்று பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரை மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? அது உங்கள் ஸ்பௌஸாயிருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸாயிருக்கலாம், அல்லது உங்கள் சில்ட்ரனாயிருக்கலாம். அந்த ஒரு அன்ஃபர்கிவ்னஸ் உங்கள் வீட்டின் அமைதியை ஸ்லோவா எடுத்துக்கொண்டிருக்கலாம். சோ மன்னிச்சிருங்க அவங்கள. மன்னிப்பு இருக்கும் இடத்தில் சாத்தானுக்கு இடமில்லை. இதுதான் சாத்தான் வீட்டிற்குள் நுழையும் இரண்டாவது வழி. மூன்றாவது, மறைமுக பாவங்கள், அமைதியா அழிக்கும் விஷம். யாருக்கும் தெரியாது என்று நினைக்கும் பாவம், ஆனா அது வீட்டையே அழிச்சு போடும். ஒரு வீட்டை உடைக்க பெரிய விஷயம் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய வார்த்தை, ஒரு தவறான டோன், ஒரு புரியாத எக்ஸ்பிரஷன், அதுவே போதும். ஒரு சிம்பிள் ஆர்குமெண்ட் எப்படி தொடங்குகிறது தெரியுமா? இது யாருக்கும் தெரியாது, நாம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஹிட்டன் சின் நெல்லர் ஸ்டேஸ் ஹிட்டன். பைபிள் சொல்லுகிறது, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என லூக்கா 12:2 சொல்லுகிறது. அதாவது நாம் மறைக்கிறதெல்லாம் ஒரு நாள் வெளியே வரும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஃபாதர், நல்ல ஃபேமிலி மேன், அவரை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு ஒரு ஹிட்டன் அடிக்ஷன் இருந்தது. முதல் நாள் ஒரு கியூரியாசிட்டில பண்ணது, அடுத்தது ஹேபிட்டா மாறினது, பிறகு அடிக்ஷனாவே மாறிவிட்டது. அவர் அதை ஃபேமிலிக்கு தெரியாமல் வைத்துக்கொண்டார். ஆனால் ஸ்லோலி சேஞ்சஸ் ஆரம்பித்தது. அவர் பேஷன்ஸ் குறைந்தது, அவர் ஆங்கர் அதிகரித்தது, அவர் ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கறதில்ல, அவர் மனசு எப்போதும் ரெஸ்ட்லெஸ்ஸா ஆனது. குடும்பம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தது, ஏதோ சேஞ்ச் இருக்கு. ஒரு நாள் அந்த சீக்ரெட் வெளியே வந்தது. அந்த ஒரு மொமெண்ட் அந்த வீட்டின் ரெஸ்பெக்ட் எல்லாம் சுக்குநூறா உடைச்சு போனது. ஒரு ஹிட்டன் சின் ஒரு முழு குடும்பத்தையே ஷேக் பண்ணியது. ஏன் இது நடக்கிறது? ஏனென்றால் ஹிட்டன் சின் என்பது ஒரு ஓப்பன் டோர். சாத்தான் அந்த டோரை பயன்படுத்துவான். அவன் அந்த சின்னை யூஸ் பண்ணி கில்ட்டை உருவாக்குவான், ஷேமை அதிகரிப்பான், மன அமைதியை திருடுவான். அவன் சொல்லுவான், நீ ஆல்ரெடி தவறு பண்ணிட்ட, கண்டினியூ பண்ணு, நீ சேஞ்ச் ஆக முடியாது. இதுதான் ட்ராப். ஹிட்டன் சின் முதலில் ஸ்மால் தான் இருக்கும், ஆனா அது ஸ்லோலி க்ரோ ஆகி ஒரு நாள் கண்ட்ரோல் செய்ய முடியாத நிலைக்கு போய்விடும். ஹிட்டன் சின் ஈக்குவல்ஸ் ஓப்பன் டோர் ஃபார் டார்க்னஸ். நாம் அந்த டோரை க்ளோஸ் பண்ணாவிட்டால் அது வீட்டின் அட்மாஸ்பியரை மாற்றிவிடும். இன்று உங்கள் வாழ்க்கையை சற்று பார்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கேரி பண்ணிக் கொண்டிருக்கும் ஏதாவது இருக்கிறதா? அது ஸ்மால் என்று நினைக்காதீர்கள், அது ஒரு நாள் பெரிய டேமேஜ் பண்ணும். இன்று ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் மறைக்க மாட்டேன், நான் மாற்றுவேன். அந்த ஒரு டிசிஷன் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். ஏனென்றால் மறைமுக பாவம் இருக்கும் இடத்தில் இருள் இருக்கும், ஆனால் உண்மை வரும் இடத்தில் விடுதலை இருக்கும். இதுதான் சாத்தான் வீட்டிற்குள் நுழையும் மூன்றாவது வழி. நான்காவது, கடவுளை விட வேறொன்றுக்கு முன்னுரிமை தருதல், அமைதியை இழக்கும் வீடு. மணி ஃபர்ஸ்ட், ஒர்க் ஃபர்ஸ்ட், காட் லாஸ்ட். இந்த ஒரு பேட்டர்ன் தான் இன்று பல வீடுகளை அமைதியாக உடைக்கிறது. வெளியில் எல்லாம் சக்சஸ் போல இருக்கும், ஆனா உள்ளே பீஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைய உலகம் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறது, ஒர்க் ஹார்ட், ஏர்ன் மோர், பில்ட் யுவர் லைஃப். இது தவறு இல்லை, ஆனால் ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கிறது. காட் லாஸ்ட் ஆகிறாரா? ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலியை இமேஜின் பண்ணுங்க. காலை வேலைக்கு ரஷ்ஷா போறது, மாலை டயர்டா வர்றது, சண்டே கூட வேலை அல்லது அவுட்டிங் போறது, பைபிள் ஷெல்ஃப்ல டஸ்டோட இருக்கு, பிரேயர் டைம் இருந்தா பண்ணலாம். இது ஸ்லோலி ஒரு லைஃப் ஸ்டைலா மாறுகிறது. முதலில் காட் ஒரு ப்ரையாரிட்டி இல்லை, பிறகு காட் ஒரு ஆப்ஷன் ஆகிறார், இறுதியில் காட் ஒரு நினைவு மாதிரி மட்டும். இது டேஞ்சரஸ் ஷிஃப்ட். பைபிள் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என மத்தேயு 6:33 சொல்லுகிறது. ஃபர்ஸ்ட் என்ற வார்த்தை மிகவும் முக்கியம். காட் செகண்ட் இல்லை, தேர்ட் இல்லை, ஃபர்ஸ்ட். ஏன் தெரியுமா? ஏனென்றால் காட் ஃபர்ஸ்ட் இருந்தால் வாழ்க்கை பேலன்ஸ் ஆகும், முடிவுகள் சரியாக இருக்கும், குடும்பத்தில் பீஸ் இருக்கும்.
ஆனால் காட் லாஸ்ட் ஆனா அதன் விளைவுகள் சட்டிலாயிருக்கும், ஆனா பவர்ஃபுல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கான குடும்பம், பிக் ஹவுஸ், நல்ல இன்கம் எல்லாம் இருக்கிறது. ஆனா உள்ளே ஸ்ட்ரெஸ்ல கணவன், வைஃப் லோன்லியா ஃபீல் பண்றாங்க. சில்ட்ரன் வேல்யூஸ் இல்லாமல் க்ரோ ஆகிறார்கள். ஏனென்றால் அந்த வீட்டில் மணி இருக்கிறது, ஆனா மீனிங் இல்லை. சில்ட்ரன் பேரண்ட்ஸை அப்சர்வ் பண்ணுவாங்க. அவர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள் தெரியுமா? மணிதான் முக்கியம், காட் இம்பார்ட்டன்ட் இல்ல. அதுவே நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஷேப் பண்ணும். காட் இல்லாத வீட்டில் சமாதானம் நீடிக்காது. பீஸ் என்பது மணியிலிருந்து வராது. பீஸ் என்பது பிரசன்ஸிலிருந்து வரும், அதாவது காட்ஸ் பிரசன்ஸ். சாத்தான் இந்த ஏரியாவில் மிகவும் ஸ்மார்ட்டா வேலை செய்கிறான். அவன் ஓப்பன் அட்டாக் பண்ண மாட்டான், அவன் விஸ்டர் பண்ணுவான். பிஸியாயிரு, லேட்டர் காடை பார்க்கலாம், இது முக்கியம். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நாம் ட்ராப் ஆகிவிடுகிறோம். நாம் நினைப்போம், நான் ஃபேமிலிக்காக தானே ஒர்க் பண்றேன். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அந்த ஒர்க்கை கொண்டு நம் ஃபேமிலியை லூஸ் பண்ணுகிறோம். காட் இல்லாத சக்சஸ் அது ஒரு எம்டி சக்சஸ். ஆனா காட் ஃபர்ஸ்ட் இருந்தால் ஒர்க் பிளஸ் ஆகும், மணி பர்பஸை சர்வ் பண்ணும், ஃபேமிலி ஸ்ட்ராங் ஆகும். இது ஒரு அழைப்பு. இன்று உங்கள் ப்ரையாரிட்டிஸை செக் பண்ணுங்கள். காட் எங்க இருக்கிறார்? ஃபர்ஸ்டா அல்லது லாஸ்டா? ஒரு சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். தினமும் ஜெபம், பைபிள் ரீடிங், ஃபேமிலி பிரேயர். இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஏனென்றால் காட் ஃபர்ஸ்ட் இருந்தால் மீதமுள்ள எல்லாம் சரியாகும். சீக் ஃபர்ஸ்ட் இது ஒரு கமாண்ட் மட்டுமில்ல, இது ஒரு கீ. இதுதான் சாத்தான் வீட்டிற்குள் நுழையும் 4வது வழி. 5வது, தவறான கதவுகள் நாம் திறப்பது நம்மை தாக்கும். நாம் திறக்கும் சில கதவுகள் சாத்தானை அழைக்கிறது. ஒரு வீட்டின் கதவு எப்போதும் வெளியிலிருந்து உடைக்கப்படுவதில்லை. பல நேரங்களில் அந்த கதவை உள்ளிருந்து நாமே திறக்கிறோம். இது பிசிக்கல் டோர் பற்றி இல்ல, இது ஸ்பிரிச்சுவல் டோர்ஸ் பற்றி. நாம் தினமும் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை பேசுகிறோம், அதுதான் அந்த கதவுகளை திறக்கிறது. எடுத்துக்காட்டாக ராங் மூவிஸ், அன்ஹெல்தி கான்டென்ட், அக்கல்ட் பிராக்டிசஸ், ஜாதகம், சூனியம், டாரோ போன்றவை. நெகட்டிவ் வேர்ட்ஸ், கர்ஸ், ஃபியர், டவுட் இவையெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் என்று நாம் நினைப்போம். ஆனா அந்த ஸ்மால் விஷயங்கள் பெரிய ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட் கொடுக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலி ரெகுலரா வயலண்ட் டார்க் கான்டென்ட் பார்க்க ஆரம்பிக்கிறது. முதல் நாள் என்டர்டெயின்மெண்டா இருக்கும், அடுத்தது ஹேபிட் ஆகும், பிறகு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸ்லோலி மனசு சேஞ்ச் ஆகிறது, தாட்ஸ் டார்க் ஆகிறது, ஃபியர் இன்க்ரீஸ் ஆகிறது. ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அட்மாஸ்பியர் இருக்கும், பீஸ் இல்லாமல் அனீசினஸ் இருக்கும். இன்னொரு ரியல் லைஃப் சினாரியோ, ஒருவர் கியூரியாசிட்டியா அக்கல்ட் பிராக்டிசஸில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தார். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று ஆரம்பித்தார். ஆனா அது ஒரு ஓப்பன் டோர் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு நைட்மேர்ஸ், அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபியர், ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ். அந்த ஃபேமிலி புரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணியது. நீ திறந்த கதவு வழியேதான் சாத்தான் உள்ளே வருவான். சேட்டன் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வரமாட்டான், அவன் பெர்மிஷன் தேடுவான். அந்த பெர்மிஷன் நாமே கொடுக்கிறோம். நாம் எதை அலோவ் பண்ணுகிறோமோ அதனால். ஒரு ராங் கான்டென்ட், ஒரு நெகட்டிவ் வேர்ட், ஒரு ராங் பிராக்டிஸ், அது ஒரு இன்விடேஷனாக மாறலாம். பைபிள் எச்சரிக்கிறது, உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று. ஏன் காத்துக்கொள்ளணும்? ஏனென்றால் ஹார்ட் தான் மெயின் டோர். நாம் எதை உள்ளே அனுமதிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணும். ராங் டோர்ஸ் ஓப்பன் ஆனா ஃபியர் என்டர் ஆகும், டிப்ரெஷன் ஸ்லோலி க்ரோ ஆகும், ஆங்ஸைட்டி கண்ட்ரோல் எடுக்கும். ஒரு ஹவுஸ் ஃபுல்லாக இருந்தாலும் அது எம்டி ஃபீல் ஆகும். இன்று ஒரு சீரியஸ் கொஸ்டின் கேளுங்கள், நான் என்ன கதவுகளை திறந்திருக்கிறேன்? அந்த ஆன்சர் உங்கள் வீட்டின் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை காட்டும். இன்று ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் தவறான கதவுகளை மூடுவேன். ஏனென்றால் நீ திறந்த கதவு வழியேதான் இருள் வரும், ஆனா நீ மூடிய கதவு உன் வீட்டை பாதுகாக்கும். இதுதான் சாத்தான் வீட்டிற்குள் நுழையும் 5வது வழி. சாத்தான் ஒரு வீட்டை ஒரே நாளில் அழிக்க மாட்டான், அவன் மெதுவாக உடைக்கிறான். ஆனா தேவன் ஒரு வீட்டை ஒரு நிமிஷத்தில் திரும்ப மாற்ற முடியும். ஒன்னும் லேட் ஆகவில்லை, இந்த வீடு மீண்டும் உயிர் பெறலாம். இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுப்போம். குடும்பமாக ஜெபிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம். தவறானது ஒன்று இருந்தாலும் அதை உடனே நீக்கலாம். நம் வீடும் நாமும் மாற்றம் காண்போம். ஆமேன்.